மகிழ்ச்சியின் உறைவிடம், நீங்கா பந்தம், எல்லாம் வல்ல இனிய இயேசுவின் வல்ல நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை எரேமியா 31:13. சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, அநேக நேரங்களில் சிலரின் முகத்தில் அமைதியில்லாத, விசனமுள்ள, சஞ்சலம் நிறைந்த ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருப்பதை பார்க்க முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனதில் பல கலக்கத்தோடு, வருத்தத்தோடு, மன உளைச்சலோடு, அமைதியற்ற நிலையில் செய்வதறியாமல் திகைத்து போய் இருக்கிற அன்புள்ளமே, இன்று இயேசு உன் சஞ்சலத்தை நீக்கி நிரந்தரமான சந்தோஷத்தை தருவார். மனதில் உள்ள சொல்லொன்னா பாரம், மனக்குழப்பம், மனக்கவலை தினமும் உன்னை வாட்டுகிறதா? ஏதோ ஒரு மன அமைதியின்மை, நிம்மதியில்லா வாழ்க்கை, சமாதானமே இல்லை. சந்தோஷத்தை தேடி, மகிழ்ச்சியை தேடி பணங்கள் செலவு செய்து தான் மிச்சம். அங்கு சென்றால் சந்தோஷம் கிடைக்கும், இங்கு சென்றால் மன அமைதி கிடைக்கும் என்று கேட்பார் பேச்சை எல்லாம் கேட்டு 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 அலைந்து திரிந்து தான் மிச்சம். 1% கூட முன்னேற்றம் இல்லை. எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடிந்தது. இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை. குழப்பத்தோடு இருக்கும் அன்புள்ளங்களே, என் அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார். ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை தருவார். இயேசு தருகிற சந்தோஷம் நிரந்தரமானது. இயேசுவை நோக்கி பார். வாழ்வை அவருக்கு ஒப்புக்கொடு. கடந்ததை நினைத்து புலம்பாதே. நடந்தது கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். பழைய காரியங்கள், நினைவுகளை தூக்கி எறியுங்கள். புது வாழ்வை இயேசு தருகிறார். இயேசுவுக்குள் இருந்தால் எல்லாம் புதியவைகளாக மாறும். சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி, ஆனந்தத்தால், மகிழ்ச்சியினால் காலை வேளையில் உங்களை நிரப்புவார். மன கவலைகளை மாற்றி உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிரந்தரமான மகிழ்ச்சியினாலும், ஆனந்த களிப்பினாலும், அளவில்லாத சந்தோஷத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதே உங்களை நிரப்புவாராக. ஆமென்.